ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம கார்டனிங் வீடியோவில் என்னெல்லாம் பாருங்கள். நம்மளோட கீரையெல்லாம் நல்லா வளர்ந்துருச்சு. ஸோ கட் பண்ணுவோம் அப்படின்ட்டு இருந்தேன். விஷ்ணுவும் நானும் கட் பண்ணுறேம்மா அப்படின்னு சொல்லிட்டு வீடியோலாம் கட் பண்ணி முடிச்சிட்டோம். ஸோ கீரையை கொஞ்சம் வசூல் பண்ணியாச்சு. ஸோ விஷ்ணு நானும் சேர்ந்து இன்றைக்கி இவ்வளோ கீரையை அறுவடை பண்ணிட்டோம். அதுக்கடுத்து பாருங்கள், வெண்டைக்காய் செடி இருந்துச்சு. நான் கட் பண்ணுறேன்னு சொன்னேன். அவன் தான் நான் ஒடிக்கிறேம்மா அப்படின்னா. எனக்கு அவன் ஒடிக்கிறத பார்த்தாலே பயமாக இருந்தது, செடியை ஒடிச்சிடணும் அப்படின்ட்டு. இருந்தாலும் பண்ணிவிட்டேன். அப்புறம் சுண்டைக்காய், இதை அவன் பறிக்கிறேன்னா நான் தான் விடலை. அப்புறம் நம்மளோட மாதுளம்பழம் இங்கே பாருங்கள், எல்லா மாதுளம்பழமும் இப்போ தான் பிஞ்சு விட ஆரம்பிச்சிருச்சு, நல்லா பூத்து. அதனால் அணில் வந்து எல்லாத்தையும் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறித்து சின்ன பிஞ்சு கூட விடாது. அது அப்புறம் கொய்யாப்பழமும் அதே மாதிரி கொஞ்சம் வளர்ந்துருந்தது. அதையும் நம்ம என்ன செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி நெட்டு போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் விஷ்ணுவும் நெட்டு போட ஆரம்பித்தோம். ஸோ ஒரு 20 நாளைக்கு முன்னாடி நெட்டு போட்ட பழம் நல்லா பழுத்துருச்சு. அதை இன்றைக்கி எடுத்துக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கொய்யாப்பழத்தையும் நாங்கள் எடுத்துக்கிட்டோம். 2 கொய்யாப்பழம் இன்றைக்கி வசூல் பண்ணோம். மற்ற மாதுளம்பழம் செடி எல்லாத்துக்குமே வந்து இன்றைக்கி நெட் அடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சண்டே இருக்கு இல்லையா, ஸோ ஏர்லி மார்னிங் எல்லாத்துக்குமே நெட் அடிச்சிட்டு இருந்தோம். அப்போ தான் வந்து அணிலோ குருவி எதுவும் செய்யாது. அடுத்து டீ போடலாம் அப்படின்ட்டு செம்பருத்தி பூ இருந்தது, அது விஷ்ணு பறிச்சுக்கிறேன்ட்டான். அப்புறம் தண்ணி போடணும்டா அப்படின்னு சொன்னோன்னே நான் போடுறேன் அப்படின்ட்டு அவனோட ஒர்க்கு தண்ணி பாய்ச்சிட்டு இருந்தான் எல்லாத்துக்கும். அப்புறம் பச்சை மிளகா, அடுத்து பாருங்கள் கத்திரிக்காய் நல்லா வளர்ந்துருச்சு. ஆனால் ஒன்று தான் இருந்தது இன்றைக்கி, அதனால் ஒன்று மட்டும் பறிச்சுக்கிட்டேன். அப்புறம் இந்த ஃபேண்டா ரோஸு, செவன்த் டே ரோஸு, நம்மளோட பன்னீர் ரோஸு, எப்போவுமே நம்மளுக்கு செடியில் இருக்குது நம்மளோட பன்னீர் ரோஸ் மட்டும்தான். நல்ல ஸ்மெல்லு. மார்னிங் வந்து ஒரு 7 o'clock 6 o'clock நீங்கள் இந்த பக்கம் வந்தீங்கன்னா அப்படி ஒரு ஸ்மெல் இருக்கும். அப்புறம் மல்லிகைப்பூ, ரோஸ் பார்த்தீங்க அப்படின்னா நிறையா இருந்துச்சு. ரெட் ரோஸு, இதில் 2 மட்டும் நல்லா வளர்ந்துருச்சுனால அதை எடுத்துக்கிட்டேன். அதுக்கடுத்து கொஞ்சம் பாவக்காய் பறிச்சுக்கிட்டோம். அப்புறம் நம்மளோட செடியோட கேப்சிகம் இப்போ தான் 2 பிஞ்சு விட்டுருக்கு, அதனால் அதையும் விட்டாச்சுன்னு வளரட்டும்னு. ஸோ இன்றைக்கி தான் இதான் வசூல். நம்மளோட ஹார்வெஸ்ட் பாருங்கள், வெண்டைக்காய், பாவக்காய், அதுக்கடுத்தது வந்து கொய்யாப்பழம் வந்து 2 பறிச்சதை கழுவிக்கிட்டோம். அதுக்கடுத்தது வந்து நம்மளோட சுண்டைக்காய் நிறையா இருந்துச்சு, மோரில் போடலாம் அப்படின்ட்டு யோசிச்சுட்டு இருந்தோம். அதுக்கடுத்து நம்மளோட கோவக்காய், கத்திரிக்காய் எல்லாமே இருந்துச்சு, இதெல்லாம் எடுத்தாச்சு. ரோஸு, செம்பருத்தி பூ, பன்னீர் ரோஸ் எப்போவுமே சாமிக்காண்டி, பிச்சிப்பூ எப்போவுமே எனக்காண்டி. இன்றைக்கி வந்து நம்ம கீரை தான் நிறையா வசூல் பண்ணோம். ஸோ கீரை தான் நிறையா இருக்குது. இது கீரையில் என்னெல்லாம் டிஷ் பண்ணலான்னு பண்ணலாம். இதான் இன்றைக்கி